வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது கிரகங்களும் நம்மளுடைய உடல் உறுப்புகளும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. சரி, இதை எதுக்கு பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல இந்த 9 கிரகங்களுமே நம்மளுடைய உடம்புல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு பார்ட்டையும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 9 கிரகங்களுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பஞ்சபூத தத்துவத்தால் ஆனதுங்க. நம்ம உடம்பே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பஞ்சபூத தத்துவத்தால் ஆனதுதான். அப்போ இந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளோட உடம்பு ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு கிரகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பகுதிக்கு உட்பட்டது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது எதுக்கு பார்க்கணும்னு கேட்டீங்கன்னாங்க, எந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல பலம் இல்லாம இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த பகுதி உங்க உடம்புல அந்த பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா பலம் இல்லாம தான் இருக்குங்க. அதுக்குதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிரகங்களை என்னென்ன உடம்புகளை குறிக்குது அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்க போறோம். இப்போ சூரியன் எடுத்துக்குவோம். சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்பாவை குறிக்குங்க. ரெண்டாவது உங்களுடைய மூத்த மகனை குறிக்குங்க. அடுத்தது உங்களுடைய இருதயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதே மாதிரி உங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய அசுத்த இரத்த குழாய், இந்த அசுத்த இரத்த குழாய் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியன் தான் குறிப்பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய கண்ணுங்க, வலது கண்ணு, இந்த வலது கண்ணு குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியன். அதே மாதிரி உங்களுடைய முதுகெலும்புங்க, முதுகெலும்பு குறிக்கிறதும் சூரியன் தான். அதே மாதிரி உங்களுடைய மேல் அடிவயிறு, மேல் பகுதி, வயிற்றினுடைய மேல் பகுதி, அதை குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியன் தான். அடுத்தது சந்திரனுக்கு பார்க்கலாம். இந்த சந்திரன் பாத்தீங்கன்னாங்க உங்க உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை குறிப்பாருங்க. இந்த ரத்தம் ஒருத்தருக்கு 5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் வரைக்கும் இருக்கணும் உடம்புல. இதை பாத்தீங்கன்னா குறிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான் குறிப்பாருங்க. அதே மாதிரி இந்த சந்திரன் உங்களுக்கு வயிற்று பகுதியை குறிப்பாருங்க. ஜீரண மண்டலத்தை இந்த சந்திரன் தான் குறிப்பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய இடது கண்ணை குறிக்கிறதும் சந்திரன் தான். உங்களுடைய தாயை குறிக்கிறதும் சந்திரன் தான். அதே மாதிரி உங்களுடைய தைராய்டு சுரப்பியை குறிக்கிறதும் சந்திரன் தான். அப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்தாருன்னா இந்த உறுப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சந்திரன் லங்ஸ் குறிப்பாருங்க. அதாவது நுரையீரலை குறிக்கக்கூடிய கிரகம்ங்க சந்திரன். ஒருத்தருக்கு லங்ஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த சந்திரனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுங்க. அப்போ சந்திரனை வச்சு தாய், நுரையீரல், இடதுகன், உடம்பு இருக்கக்கூடிய ரத்தம், தைராய்டு சுரப்பி, அதே மாதிரி ஜீரண மண்டலம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சந்திரனை வச்சு பார்க்கலாங்க. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னாங்க உங்களுடைய உடல் உறுதி, அதாவது உடம்புடைய ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு எலும்பு மஞ்சையை குறிக்கக்கூடிய கிரகம்ங்க. எலும்பு மஞ்சை, இந்த ஜாயின்ல இருக்கக்கூடிய மஞ்சை குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த செவ்வாய் தான். அதே மாதிரி செவ்வாய் பாத்தீங்கன்னு சொன்னா ரத்தகாரகம் தானுங்க. இந்த ரத்தகாரன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சந்திரன் உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய ரத்தம்ங்க. அந்த ரத்தத்தை ஏதாவது அடிபட்டு விபத்தாகி வெளியே சொன்னா அது செவ்வாய்ங்க. ரெண்டுமே ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான். ஆனா வித்தியாசம் இதுதான். உள்ள ஓடிட்டு இருந்தா அது சந்திரன், வெளியே ரத்தம் அது செவ்வாய்ங்க. அதே மாதிரி எலும்புல ஏற்படக்கூடிய காயங்கள், எலும்புல இருக்கக்கூடிய உடைபாடு, அதே மாதிரி அறுவை சிகிச்சை, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணீரலுங்க. இந்த மண்ணீரல் குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா செவ்வாய் தான் குறிப்பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய பாடியினுடைய ஸ்ட்ரென்த், இந்த ஸ்ட்ரென்த்தையும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் தான் குறிப்பாரு. போன் ஸ்ட்ரென்த், பாடி ஸ்ட்ரென்த், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மண்ணீரல், இது எல்லாத்தையுமே குறிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் தான் குறிப்பாருங்க. அடுத்தது புதன். இந்த புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல டோட்டல் கண்ட்ரோலுமே அவரு தான், புதன் தான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஹைப்போதலாமஸ் சுரப்பி உங்களுடைய மூளையில இருக்குங்க. இந்த ஹைப்போதலாமஸ் சுரப்பியை குறிக்கிற கிரகமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதன் தான். அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் கெட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஹைப்போதலாமஸ் சுரப்பி கரெக்டா வேலை செய்யாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டே பாத்தீங்கன்னு சொன்னா புதன் தான். மத்த எல்லா சுரப்பிகளும் வேலை செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ஹைப்போதலாமஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் மற்ற சுரப்பிகள் வேலை செய்யுங்க. அப்ப பொதுவாகவே இந்த புதன்
நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சமிக்ஜைங்க, அதாவது வந்து கண்ணு சிமிட்டுறது, நம்மளைய தெரியாமையே மூச்சு விடுறது, இதெல்லாமே நம்ம கையில கிடையாதுங்க. இந்த மாதிரி அனிச்சை செயல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதன் தான் குறிப்பாருங்க. அதே மாதிரி டோட்டலா நரம்பு மண்டலம்ங்க, வெளியே தெரியாத நரம்பு மண்டலம், உள்ள இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லாமே வந்து புதன் தானுங்க. இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே டோட்டலா கண்ட்ரோல் பண்ண நம்மளோட உடம்புடைய அத்தனை அனிச்சை செயல்களையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா புதன் தான். நம்மளுக்கு வரக்கூடிய அத்தனை எண்ணங்களும் அத்தனை சமிக்ஜைகளும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் தானுங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து புதன் வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்தது குருங்க. பொதுவா குரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புத்திரக்காரகன்னு சொல்றோம்ங்க. இந்த குருவனுடைய மெயின் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கல்லீரல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கணையம்ங்க, அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சதை பகுதியை குறிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா குருதானுங்க. இன்னொன்னு அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளையும் அவரு தான் குறிப்பாருங்க. இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா மூளை அப்படிங்கிறது வந்து வெறும் வந்து சதையால் ஆனது, நரம்பால் ஆனது, ரத்த நாளத்தால் ஆனதுங்க. அப்போ அந்த மூளையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா குருதான். புதனும் குறிப்பாரு. ஆனா புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த சமிக்ஜை மட்டும்தான் குறிப்பாருங்க. இந்த டோட்டலா வந்து மூளை குறிக்கிறது வந்து குருதானுங்க. அதே மாதிரி குரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குழந்தைகள் உண்டாகக்கூடிய அந்த உயிரணுவை வந்து குரு குறிப்பாருங்க. அதனாலதான் குருவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புத்திரக்காரன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுங்க. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க பொதுவாவே ஆண்களுக்கு வந்து இனப்பெருக்க உறுப்பை குறிப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல வந்து இந்த கருவிழி இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து கண்ணு வந்து சூரியனும் சந்திரனும், அதுல இருக்கக்கூடிய அந்த கருவிழி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குறிப்பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள், இந்த சிறுநீரகங்களை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரன் தான் குறிப்பாரு. ஆனா அந்த சிறுநீரகங்கள் கரெக்டா வேலை செய்யுமா இல்லையாங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சனி வச்சுதான் பார்க்கணுங்க, சுக்கிரனை வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா குறிக்கிறது வந்து எது குறிப்பாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குறிப்பாருங்க. இனப்பெருக்க உறுப்புகளையும் குறிப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆண்களுக்கு கரு உருவாகக்கூடிய திறனை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் அவர் இருப்பாருங்க. அடுத்தது வந்து சனி பகவான். பொதுவாங்க இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க நம்ம உடம்புல இருந்து வெளியே போகக்கூடிய அத்தனை கழிவேற்று பாதையும் குறிப்பாருங்க. மோஷன் போறது, யூரின் போறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மோஷன் போறதுக்கு உண்டான அந்த சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் நல்லா வேலை செய்யணும். அதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சனி பகவான் தான் குறிப்பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுடைய யூரின் போற இடத்தையும் மோஷன் போற இடத்தையும் வந்து குறிப்பாருங்க. அப்போ இந்த சனி பகவான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய கிரகமா குறிக்கிறார் அவரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராகுங்க. ராகு வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ப்பகுதியை குறிப்பாருங்க. அதே மாதிரி கேது. இந்த கேது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம சாப்பாடு வெளியே போகக்கூடிய அந்த மலக்குடலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கேது வந்து குறிப்பாருங்க. அப்போ சரி, இந்த கிரகங்களுக்கு இது எல்லாமே பார்த்துட்டோம். இதை வச்சு என்னென்ன பலன் எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி இப்ப கொஞ்சம் சின்ன விளக்கத்தை சொல்றேன். பொதுவாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் கெட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா தான் இருக்குங்க. ஹார்ட் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பம்பிங் கம்மியாகு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹார்ட்ல வந்து அசுத்த ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குறைவா இருக்குங்க. அதே மாதிரி வலதுகள்ல வந்து அவருக்கு ப்ராப்ளம் இருக்குங்க, தலைவலி வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைபாய்டு ஃபீவர், அடிக்கடி ஃபீவர் வருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த சூரியனால வருங்க. அதே மாதிரி அவருக்கு முதுகெலும்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பலமாக இருக்காருங்க. அடுத்தது வந்து ஒரு ஜாதகத்துல வந்து சந்திரன் கெட்டாருன்னா, ஏன்னா சந்திரன் பொதுவாகவே சொல்லியிருக்கோம் நம்ம மனசுக்காரன்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக சந்திரன் கெட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு மன நிம்மதியா இருக்க மாட்டாருங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வருங்க, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும், சாப்பாடு கரெக்டா ஜீரணம் ஆகாதுங்க. அதே மாதிரி உடம்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஹீமோகுளோபின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கம்மியாகுங்க. அதே மாதிரி உடம்புல வந்து ரத்த குறைபாடும் ஆகுங்க. இது எல்லாமே சந்திரன் கெட்டுச்சுன்னா வருங்க. அடுத்தது வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் கட்டுச்சுன்னா பாத்தீங்கன்னாங்க உடம்புல வந்து போன் ஸ்ட்ரென்த் இருக்காதுங்க. உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தாவே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு பலம் இழந்த
சோம்பலாகவே இருப்பாங்க. ஒரு ஆக்டிவா அவங்களால இருக்க முடியாது. உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காதுங்க. எப்பவுமே வளவளா குளவலான்னு இருக்கும். உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொங்கி போன மாதிரி இருக்குங்க. ஒரு கட்டுடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் தானுங்க. அப்ப இந்த செவ்வாய் கட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக உடம்பு ஸ்ட்ரென்த் அவருக்கு இருக்காதுங்க. அடுத்தது வந்து புதனுங்க. இந்த புதன் கெட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மனநோயாளியா இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது ஹைப்போதலாமஸ் சுரப்பி கரெக்டா வேலை செய்யாது. அப்ப கண்டிப்பாக அவருக்கு வந்து சிந்தனை தெளிவு இருக்காது, ஞாபக சக்தி இருக்காது. எந்த நேரத்துல எதை கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முழிச்சிட்டே தான் இருப்பாருங்க. அதே மாதிரி அவருக்கு இந்த ஸ்ட்ரோக் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் வருங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய மூளையில வந்து பாதிப்பு உண்டாகிறத நம்மளுடைய வாதத்தை குறிக்கக்கூடியதுங்க. அப்போ கண்டிப்பாக புதன் வந்து கெட்டவங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு, நரம்பு தளர்ச்சி உண்டுங்க, வெரிகோசிஸ் வெயின் வருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணுல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்குங்க. இது எல்லாமே புதன் கெட்டுச்சுன்னா வருங்க. அடுத்தது வந்து குருங்க. ஒரு ஜாதகத்துல குரு கெட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு கல்லீரல் ப்ராப்ளம் மெயினா கொடுக்குங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா கல்லீரல குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குரு தான் குறிப்பாருங்க. அப்போ இந்த குரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கேது கூடவோ ராகு கூடவோ அல்லது நீசமாவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பகை கிரகங்களோடவே சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ஜாண்டிஸ் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி பித்தப்பையில கல்லும் வருங்க. இந்த ரெண்டு பிரச்சனையுமே குரு கெட்டதுனா தான் வருங்க. அப்போ இந்த குரு கெட்டவங்களுக்கு இந்த ரெண்டு லிவர் ப்ராப்ளம் வருங்க. அதே மாதிரி வந்து பிளாடர் ப்ராப்ளம் வருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கணையத்துக்கு உண்டான ப்ராப்ளம் அவருக்கு வருங்க. அடுத்தது வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் கெட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக ஆண்களாக இருந்தால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விந்து உற்பத்தி ஆகக்கூடிய திறனை குறைக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிறுநீரங்களுடைய செயல்பாட்டை குறைக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த கண்ணுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கருவிழி பாதிப்புகள் வருங்க. அதே மாதிரி வந்து சுகர் வந்து அவருக்கு ஒரே இதுல வந்து கண்ட்ரோலா வைக்க முடியாதுங்க. அப்பப்ப ஏறி அப்பப்ப இறங்கிட்டே இருக்குங்க. இது வந்து சுக்கிரன் பாதிக்கப்பட்டா வருங்க. அடுத்தது வந்து சனி. ஒரு ஜாதகத்துல வந்துங்க சனி பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்னியில ப்ராப்ளம் வருங்க. பெருங்குடல் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மலக்குடல்ல ப்ராப்ளம் வருங்க. இந்த ரெண்டு ப்ராப்ளம் அவருக்கு வருங்க. அதே மாதிரி இந்த சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து வெளியே தெரிவிக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சனி பகவான் தான் குறிப்பாருங்க. அப்ப இந்த சனி கட்டுச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து ராகுங்க. இந்த ராகு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாய்ப்பகுதியை குறிக்கிறதுனால இந்த வாய்ப்புல வரக்கூடிய அத்தனை அதாவது வாயில வரக்கூடிய அல்சருங்க, அதே மாதிரி வாயில வரக்கூடிய கேன்சரு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூக்குல வரக்கூடிய கேன்சர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராகுதான் வந்து குறிப்பாருங்க. அதே மாதிரி கேது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு இந்த பைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேதுதான் குறிப்பாருங்க. அப்போ நம்ம ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். எந்த நோய் வரணும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.